ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சுட்டி ரமி. ஒரு காலத்தில் பூக்கள் சிரித்துக் கொண்டிருக்கும், மரங்கள் மெதுவாக பேசும், பறவைகள் இனிமையாக பாடும் ஒரு அழகான மாயக்காடு இருந்தது. அந்த காட்டின் நடுவே பச்சை புல்வெளியில் பூவுகள் கலைந்த பாதையில் ஒரு சின்ன முயல் ஓடிக்கொண்டிருந்தாள். அவள் பெயர் மெல்லி. வெள்ளை மென்மையான உடல், பெரிய பிரகாசமான கண்கள், நீல நிற உடையணிந்த ஒரு சிரிப்பு முயல். மெல்லி வேகமாக ஓடுவாள், ஆனால் அதைவிட வேகமாக அவளுடைய நல்ல மனசு எல்லாருக்கும் உதவ ஓடிக்கொண்டே இருக்கும். தினமும் காலை பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றுவாள். சோகமாக இருக்கும் பறவைகளிடம் மெதுவாக பேசுவாள். சண்டையிடும் அணில்களை சமாதானப்படுத்துவாள். அதனால் அந்த மாயக்காட்டில் எல்லாரும் மெல்லியை சிரிப்பு தேவதை என்று அன்போடு கூப்பிட்டார்கள். ஆனால் ஒரு நாள் மெல்லி கவனித்தாள். பூக்கள் சிரிக்கவில்லை, பறவைகள் பாடவில்லை, மரங்கள் சோர்ந்து நின்றன. அந்த காட்டின் சந்தோஷம் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு வயதான ஆந்தை மரத்தின் கிளையிலிருந்து மெதுவாக சொன்னது, மெல்லி, மாயக்காட்டின் இதயம் மாய்க்கல், அது மங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வார்த்தைகள் மெல்லியின் மனசை அதிர வைத்தது. ஆனால் மெல்லி பயப்படவில்லை. அவள் தைரியமாக சொன்னாள், இந்த காட்டை நான் காப்பாத்துவேன். அவளுடன் ஒரு குட்டி அணில், ஒரு நீலப்பறவை, ஒரு மெதுவான ஆமை பயணத்துக்கு தயாரானார்கள். முதலில் அவர்கள் சென்ற இடம் பயத்தின் பள்ளத்தாக்கு. பெரிய சத்தங்கள், இருண்ட நிழல்கள். அணில் நடுங்கியது, பறவை தயங்கியது. ஆனால் மெல்லி முன்னே நடந்தாள். பயம் நம்ம மனசுல இருந்தால்தான் அது நம்மை தோற்கடிக்கும். அந்த வார்த்தைகள் பயத்தை உடைத்தது. அடுத்தது சுயநல நதி. நான், என், எனக்கு. அந்த எண்ணங்கள் நதியை கொந்தளிக்க வைத்தன. ஆமை விழுந்தது. மெல்லி யோசிக்காம உடனே குதித்தாள். நண்பன் முக்கியம். அந்த நதி அமைதியானது. இறுதியாக அவர்கள் சென்ற இடம் நம்பிக்கை மலை. காற்று பலமாக வீசியது. நம்பிக்கையோட பற, நான் இருக்கேன். மெல்லியின் வார்த்தைகள் இறகைகளாக மாறின. இறுதியில் மாய்க்கல். மெல்லி மெதுவாக அந்த கல்லை தொட்டாள். அவளுடைய தைரியம், அன்பு, நட்பு ஒளியாக மாறி அந்த கல்லுக்குள் சென்றது. மாய்க்கல் பிரகாசித்தது. பூக்கள் மீண்டும் சிரித்தன. பறவைகள் பாடின. மரங்கள் மகிழ்ந்தன. மாயக்காடு மீண்டும் உயிர் பெற்றது. மெல்லி சிரித்து சொன்னாள், சின்னவங்கன்னு நினைக்காதீங்க, நல்ல மனசு இருந்தா உலகமே மாறும். இதோடு இந்த அழகான கதை முடிவடைகிறது.